ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து என்கிற இடத்தில் எலிசபெத் என்கிற 8 வயது சிறுமி 2022 இறந்து போயிட்டான். அந்த சிறுமியோட படத்தை இப்பொழுது நீங்கள் திரையில் பாருங்கள். அவள் இறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு மிக தீவிரமான சர்க்கரை வியாதி இருந்திருக்கு. அதுக்கு இன்சுலின் கட்டாயம் கொடுக்கணும். இருந்தாலும் அவளோட பெற்றோர் தங்கள் மகளை இயேசு குணமாக்குவார் அப்படின்னு நம்பி இன்சுலின் கொடுக்காமல் விட்டுட்டாங்க. இதன் காரணமாகத்தான் அவள் இறந்து போயிட்டான். அந்த சிறுமி அற்புதமாக குணமாகணும் அப்படின்னு அவங்களும் அவங்க சபை உறுப்பினர்களும் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் ஒன்றும் கிடைக்கல. அந்த பெற்றோர் அந்த சிறுமிக்கு மருந்து கொடுக்காமல் போனதுக்கு அந்த சபையின் உறுப்பினர்களும் காரணம். நம்ம ஊரில் கூட டிபிஎம் சபை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவ சபை. அந்த சபையை சேர்ந்தவங்க இப்படி மருந்துகள் எதுவுமே எடுக்காமல் ஃபெய்த் ஹீலிங் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தங்களுக்கு ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா கூட கடவுள் அதை சுகமாக்குவார்னு நம்பி பலர் இறந்து போகிறாங்க. அந்த சபையை சேர்ந்த ஒருத்தர் இதை பற்றி எழுதியிருக்கிற ஒரு கமெண்ட்டை இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள். அப்போது இயேசு கிறிஸ்து தங்களை குணமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் உயிர் வாழ வேண்டிய சில பேர் இறந்து போகிறாங்க. சரி, ஆஸ்திரேலியாவில் இப்படி அந்த எலிசபெத் அப்படிங்கிற சிறுமி இறந்ததுக்கு பின்னால் அவளது பெற்றோரையும் அவங்க இப்படி தங்கள் மகளுக்கு மருந்து கொடுக்காமல் போனதற்கு காரணமாக இருந்த அவங்களுடைய சபையின் வேறு 14 உறுப்பினர்களையும் போலீஸ் கைது செய்து அதை குறித்து விசாரணை நடந்து அவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை வழங்கின நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? Although it was clear Elizabeth's parents and every member of the church, including all other accused, had adored her, their actions had resulted in her death. It cannot be doubted that Elizabeth was lovingly cared for in almost every way. However, due to a singular belief in the healing power of God, she was deprived of the one thing that would most definitely have kept her alive. இந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சிறுமியோட பெற்றோரும் அவங்க சார்ந்த அந்த கிறிஸ்தவ சபையை சேர்ந்த மற்றவங்களும் அந்த சிறுமி மேலே அக்கறையும் அன்போடவும் இருந்திருப்பாங்க. ஆனாலும் தேவன் நோய்களை குணமாக்குகிறவர் என்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாக அவளுக்கு தேவைப்பட்ட மருந்தை கொடுக்காமல் விட்டதால் அவள் உயிரிழந்து விட்டாள் அப்படின்னு அந்த நீதிபதி எழுதியிருக்கிறார் இந்த தீர்ப்பில். இயேசு கிறிஸ்து நோய்களை குணமாக்கினார் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. அது உண்மை அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அதை உண்மை நம்பினா கூட பெரிய பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னா, அவர் இன்றைக்கும் அவரை நம்புகிறவங்களுக்கு நோயிலிருந்து அற்புதமாக விடுதலை கொடுக்குறார் அப்படின்னு கிறிஸ்தவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இந்த தவறான நம்பிக்கை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சிறுமியின் மரணம். இயேசு யாருடைய நோயையும் குணப்படுத்துறது கிடையாது. அதனால தான் இந்த குடும்பத்தினர் அவர் குணப்படுத்துவார்னு நம்பியும் அந்த சிறுமி இறந்து போயிட்டார். ஒழுங்காக மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி இன்சுலின் அந்த சிறுமிக்கு கொடுத்துருந்தா அந்த சிறுமி இன்னும் உயிரோடு தான் இருந்திருப்பார். அப்போ இந்த கடவுள் குணப்படுத்துவார், இயேசு குணப்படுத்துவார்னு நம்புறதுனால வரக்கூடிய பிரச்சனை இதுதான். இப்படி நம்ம சொல்லும்போது கிறிஸ்தவங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? இயேசு குணமாக்குவார் அப்படிங்கிறது உண்மைதான். அவர் அற்புதமாக குணமாக்குகின்ற வல்லமை உடையவர். ஆனால் அதுக்காக நம்ம மருந்துகள் எடுக்காமல் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மருந்துகள் மூலமாகவும் சுகமாக்குவார். அதனால் அவர் நோய்கள்லேருந்து விடுவிக்கிறார்னு நாம் நம்பினா மட்டும் போதாது, மருந்துகளை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவே பிணியாளிகளுக்கு மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பைபிள்லேருந்து வசனத்தையும் எடுத்து காட்டுவாங்க. இயேசுவே மருத்துவர் தேவைன்னு சொன்னதுனால நாம் இயேசுவை நம்பினாலும் கூட மருந்து சாப்பிட்ணும் அப்படின்வாங்க. சரி, இயேசுவே பிணியாளிகளுக்கு மருத்துவர் தேவைன்னு சொல்லியிருக்கிறார்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிணியாளிகளை சுகமாக்க மாட்டார்னு அர்த்தம். நோயாளிகளை அவர் சுகமாக்க மாட்டார். நான் உங்கள் நோயை சுகமாக்க மாட்டேன், அதனால் நீங்கள் மருத்துவர்கிட்ட போங்க அப்படிங்கிறார். அப்போ இவங்க காட்டுற அந்த வசனம் இயேசு நோய்களை அற்புதமாக சுகமாக்குகிறார் அப்படிங்கிற இவங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரானது. சரி, அது இருக்கட்டும். இப்போ இயேசுவை நம்பினாலும் மருந்து சாப்பிட்டா தான் நோய் குணமாகும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, இது ஒரு அபத்தமான நம்பிக்கை. இயேசு அற்புதமாக நோய்களிலிருந்து விடுவிப்பாராம், ஆனால் நாம் மருந்தும் எடுத்துக்கணுமா? அவர் நோயிலிருந்து விடுவிப்பார்னா பிறகு மருந்து எதுக்கு? இயேசு கிறிஸ்து அற்புதமாக நோய்களை சுகமாக்குகிறவர், ஆனாலும் மருந்து சாப்பிட்டா தான் இயேசு குணமாக்குவார் அப்படிங்கிறாங்க இவங்க. இது என்ன ஒரு நம்பிக்கை? மருந்து சாப்பிட்டா தான் இயேசு குணமாக்குவார் அப்படிங்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இயேசுவை நம்பாதவர்களும் மருந்து எடுத்து சுகமாகறாங்க. ஆக மருந்து எடுத்தால்தான் நோய் சுகமாகும் அப்படின்னா பிறகு இயேசுவை நம்ப வேண்டிய அவசியம் என்ன? அவசியமே இல்லை. அதனால தான் இந்த குடும்பத்தினர்
இயேசு சுகமாக்குகிற தேவன் என்று நம்பி மருந்து கொடுக்காம விட்டு இந்த விபரீதம் நடந்திருக்கு. அவங்க பண்ணது தப்பு தான். அவங்க அந்த சிறுமிக்கு இன்சுலின் கொடுத்துருக்கணும். ஆனால் இயேசு அற்புதமாக நோய்களை சுகமாக்குகிறவர் என்பது உண்மை என்றால் பிறகு மருந்து கொடுக்கக்கூடாது. அதனால தான் அவங்க மருந்து கொடுக்கல. ஆகையால் அறிவுபூர்வமாக பார்க்கும்போது அவர்கள் அந்த பெண்ணுக்கு மருந்து கொடுக்காமல் போனது ஒரு தவறான காரியம். இருந்தாலும் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் மருந்து கொடுக்காதது தான் சரி. ஏன்னா இயேசு கிறிஸ்து அற்புதமாக சுகமாக்குவார் என்றால் மருந்து தேவையில்லை. மருந்து கொடுத்தால்தான் நோய் சுகமாகும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவையில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி இயேசு கிறிஸ்துவை நம்பாதவங்களும் மருந்து எடுத்து சுகமாகறாங்கல்ல. ஆக கிறிஸ்தவங்க இயேசுவை நம்பினா மருந்தை நம்பக்கூடாது, மருந்தை நம்பினா இயேசுவை நம்பக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ளே முரண்பட்ட ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு அற்புதமாக சுகமளிக்கிறவர் என்று சொல்கிற கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக மருத்துவமனைக்கு போய் தங்களுடைய நோய்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. இவங்களுடைய விசுவாசம் எல்லாம் வாயில தானே தவிர இவங்களுடைய இருதயத்தில் எந்த விசுவாசமும் கிடையாது. உண்மையில் இயேசு சுகமாக்குகிறார் என்று இவர்கள் நம்பினால் இவங்க யாருமே மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க, மருந்தும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கே நடைமுறை ரீதியாக தெரியும் இயேசு யாரையும் குணமாக்குறது இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்க பார்க்குறாங்கல்ல, இந்த டிபிஎம் சபையிலெல்லாம் மருந்து எடுத்துக்காமல் இருந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு. அதனால்தான் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்று குணமடைகிறார்கள். இல்லை என்றால் எல்லா கிறிஸ்தவர்களுமே இந்நேரம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருப்பார்கள்.